நம்ம பார்த்திங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு கீரை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பருப்பு கீரை தான் கடைய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ரோட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க 30 ரூபா சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி ஓட்டு போட போனோம் இல்லையா, அந்த ஓட்டு போட்டுட்டு அப்படியே வரும்போது மார்க்கெட்டில் போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன். கீரை வந்து 20 ரூபா தான். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கிரினி பழம் தான் வாங்கி கொஞ்சம் பேர் வெள்ளாம் பழம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது நல்லாவே. இவ்வளோ பெருசு பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. நான் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வாழைக்காவுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே 10 ரூபாமா. 2 வாழைக்காய் என்ன சொன்னாங்க. நான் ஒரு வாழைக்காய் தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு வாழைக்காய் போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு பிடிக்கிற கடைஞ்சிட்டு வாழைக்காய் தான் வறுக்க போகிறோம். அப்புறம் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து 20 ரூபாமா. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த வந்து மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாமா. வாங்கலாமான்னு சொல்லுங்கள். வாழைக்காய் 10 ரூபா. இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. நல்லா இருக்குது. அதை விட்டால் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து 20 ரூபா சொன்னாங்க 1/4 கிலோ. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய் தான். சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தான். நல்லா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் வாங்கிட்டேன். ஓகே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் வந்து ஜூஸ் நான் வாங்கியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு நான் வீடியோ என்ன காட்டுறேன். இது முடிஞ்ச வச்ச காட்டுறதான் காட்டுறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.